நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள். தவசிக்கீரைங்க. பாருங்கள், தவசிக்கீரை நம்மக்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு அடி ஹைட்டு கூட இல்லாமல் இருந்த நம்ம ஒரு தவசிக்கீரை நம்மகிட்ட கொடுத்தாங்க, நம்ம நண்பர் கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக நல்ல ஹைட்டாக வந்துருச்சு. நான் கொஞ்சம் ரீபார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் இலைங்கெல்லாம் கொட்டி போயிடுச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு செடி வச்சுருக்கோம் பாருங்கள். இதுவும் அப்படி தான், அந்த இலையெல்லாம் அப்படி தான் கொட்டிச்சு. நண்பர்களே, இந்த தவசிக்கீரை வந்து நம்ம பாரம்பரியத்தோட பழமையான கீரைங்க. இது வந்து நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டதை நம்ம மறந்து போயிட்டோம். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிடுறோம். இந்த கீரை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த கீரையை நீங்கள் மல்டி விட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரைக்கு ஒரே ஒரு இணுக்கில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 இலை இருக்குங்க. நம்ம வந்து ஒரு 10 இலை சாப்பிட்டா போதும். பச்சையாக சாப்பிட்ணும், நமக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சிரும். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது வளர்ப்பு முறைன்னு பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இந்த செடியில் இருக்கக்கூடிய ஒரு குச்சியை கட் பண்ணி நம்ம வச்சோன்னா அப்படியே வந்துடுங்க. சூப்பராக வந்துடும். நமக்கு அடுத்தடுத்து நிறைய வந்துடும். ஒரே அளவில் நிறைய வளர்ந்துடும். ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். இதுக்காக நிறைய பெரிய இடம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஹைட்டாக வரும். நம்ம எவ்வளோ வேணாலும் குச்சியை வெட்டி பெருக்கிக்கலாங்க. இது நம்ம நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இது வந்து நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்காத கீரைங்க. அதுதான் இதில் உள்ள பெரிய கஷ்டம். என்னென்னா, நம்ம முன்னோர்களோட சொல்லி கொடுத்த அந்த கீரைகளெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அதனால் அந்த விளைவு தான் இன்றைக்கி வந்து வெளியில் கிடைக்காம போயிடுச்சு. நிச்சயமாக தயவு செஞ்சு எல்லாருமே இதை முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. கொஞ்சம் நாளில் நம்மளே இது எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக ஷேர் பண்ண போகிறோம். நிச்சயமாக இதில் தவசிக்கீரை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. நிச்சயமாக எல்லாருமே இதை முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இது குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த ஒரு இலையை நம்ம பச்சையாக சாப்பிட்ணுங்க. இது பாயில் பண்ணி சாப்பிட வேண்டாம். நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன லீஃப் இருக்குது பார்த்திங்களா, இதில் 10 பீஸ் சாப்பிட்டா போதும். இந்த பெரிய அளவில் சாப்பிட வேண்டியதில்லை. எல்லாம் மல்டி விட்டமின் கீரைங்க. இது நிச்சயமாக நண்பர்களை முயற்சி பண்ணுங்கள். இதோட நோக்கம் என்னென்னா, நம்மளோட பாரம்பரியத்தை கொண்டு நம்ம குழந்தைங்களுக்கு சேர்க்கணுங்க. எந்த செடி எதுவுமே தெரியாமல் போயிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு வந்து சிலதெல்லாம் சொல்லி கொடுக்காமல் விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி நம்மளோட மாடித்தோட்ட குழுக்களாக இருக்கட்டும், நிறைய இயற்கை விவசாயிகளாக இருக்கட்டும், இதை நிச்சயமாக பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான முயற்சியை பண்ணுறதுனால நம்ம அடுத்து வர்ற சந்ததிகளுக்கு வந்து இது பெரிய நன்மையை பயக்குங்க. அதனால தான் இந்த முயற்சி எடுக்கிறோம். நண்பர்களே, இது வந்து வெறும் சாதாரண வீடியோவாக நினச்சிடாதீங்க. வரும் சந்ததிகளுக்கான வாழ்வாதாரம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நிச்சயமாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் அந்த பெல் பட்டன் அமைக்க விடுங்க. ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.